Hello friends, so இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம எப்படி WordPress லோக்கலி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் எப்படி WordPress வெப்சைட் உங்கள் லோக்கல் கம்ப்யூட்டர்லேயே WordPressோட பேக்எண்ட் சிஸ்டமே இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஒரு வெப்சைட்ஸை டெவலப் பண்ணுறது அண்ட் WordPress எப்படி கற்றுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி அதாவது WordPress ரன் ஆகிறதுக்குன்னு ஒரு பேசிக் ஸ்டாக் தேவைப்படுது. என்னென்னா PHPயும் MySQLம் அண்ட் அப்பாச்சி சர்வரும். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதாவது விண்டோஸ்க்கு அது இல்லை லினக்ஸ்க்கு இல்லை மேக்குக்கு அதெல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன். முதல்ல நீங்கள் அதை பார்த்துட்டு தென் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக புரியும். ஸோ நான் ஆல்ரெடி அந்த ஸ்டாக்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். XAMPP ஸ்டாக் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட் அந்த கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண ஸ்டாக்கோட கண்ட்ரோல் பேனல். இதுக்கான வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் அதை போய் முதல்ல பார்த்துட்டு தென் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ நம்ம WordPress பேக்கேஜை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜஸ்ட் கூகுள் போய்ட்டு WordPress டவுன்லோட்னு போடுங்க. ஃபர்ஸ்ட் லிங்க்கே வரும், கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே லேட்டஸ்ட் பேக்கேஜ், இப்போதைக்கு நான் இது வீடியோ பண்ணும்போது 5.2.2 தான் லேட்டஸ்ட். இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். 11.6 MB அப்ராக்சிமேட்லி இருக்குது. ஸோ WordPress இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நான் அதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துருங்க. அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இது ஒரு சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்ண போகிறீங்க, டைனாமிக் வெப்சைட், அதாவது நீங்கள் மேனுவலாக போஸ்ட் போடணும், பேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா கோடிங் எதுவுமே பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக இந்த வேர்ட் எக்ஸல்லாம் எப்படி இருக்குது, ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸில் ரொம்ப ஈஸியாக எப்படி வெப்சைட்ஸை டிப்ளாய் பண்ணி க்ரியேட் பண்ணலாம், அந்த ஈஸியாக மேனேஜ் பண்ணலான்றதுக்கு ஒரு பெஸ்ட் சாஃப்ட்வேர் இருக்கிறதுலே பெஸ்ட்டானது இதுதான். ஏன்னா வெப்சைட் அதாவது இன்டர்நெட்டில் ஓவரால் இன்டர்நெட்டில் இருக்கிற வெப்சைட்ஸில் ஆல்மோஸ்ட் 27% மேலே WordPress வெப்சைட் தான் இருக்குது. ஸோ ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். யா, ஸோ டவுன்லோட் பண்ண பேக்கேஜை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாக் இன்ஸ்டால் பண்ண நான் XAMPP இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ஃபோல்டர் நான் அதில் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் போய்ட்டு htdocs, இதுதான் ரூட் டைரக்டரி, நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட் அந்த அப்படின்னு போட்ட உடனே ரூட் டைரக்டரி இதில் இருக்கிற ஃபைல்ஸ் தான் ஃபஸ்ட் லோட் ஆகும். ஸோ இங்கே நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் இதை நான் இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண உடனே அது ஒரு ஃபோல்டரில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு. இதுதான் ரூட் டைரக்டரின்னு சொன்னேன். இங்கே எந்த ஃபைல் இருக்குமோ அதுதான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நம்ம முதல்ல இதை கண்ட்ரோல் பேனலில் போய் அப்பாச்சி சர்வரையும் MySQL சர்வரையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டுமே ரன்னிங்காக இருக்குது. ரன்னிங்னா க்ரீன் கலர் டிக் காமிக்கும். இங்கே எந்த போர்ட் அதை லிசன் பண்ணுதுன்றதை இங்கே காமிக்கும். இதெல்லாம் டிஃபால்ட் போர்ட்ஸ் தான், உங்களுக்கு வேணும்னா மேனுவலாக அதை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ லோக்கல் ஹோஸ்ட் போய் பார்ப்போம். ஸோ நான் சொன்னேன்ல, ரூட் டைரக்டரியில் என்ன இருக்கோ அது அப்படியே தான் விசிபிள் ஆகும்னு. ரூட் டைரக்டரியில் நம்ம ஃபோல்டர் வச்சுருக்கோம், அதனால் அப்படியே டைரக்டரி அது அப்படியே விசிபிள் ஆகிட்டுருக்கு. ஸோ WordPress இருக்கிறதுக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா இன்ஸ்டலேஷன் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி சப் டைரக்டரியிலலாம் எதுவும் தேவையில்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போய் இதையும் டெலீட் பண்ணிடுறேன். அந்த பேக்கேஜ் தேவையில்லை நமக்கு. உள்ளே வந்துட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு வெளியே பேஸ்ட் பண்ணிடலாம். தென் இதை டெலீட் பண்ணி விட்டுடலாம், தேவையில்லை. ஸோ இங்கே வந்துட்டு லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா WordPress செட்டப் பேஜுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஸோ இங்கே நீங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது WordPressக்கு ரன் ஆகிறதுக்குன்னு பேசிக்காக ஒரு சில ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. எதுனா டேட்டாபேஸ் நேம் தெரியணும், அதை MySQL டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கணும், அதோட நேம் தெரியணும், அதோட யூசர் நேம் தெரியணும், அதோட பாஸ்வேர்ட் தெரியணும், என்ன ஹோஸ்ட், யூஸ்வலி லோக்கல் ஹோஸ்ட் தான். டேபிள் ப்ரிஃபிக்ஸ், அதாவது எல்லா டேபிளுக்கு முன்னாடி என்ன ப்ரிஃபிக்ஸில் ஸ்டார்ட் ஆகணும், எப்படின்னா WP_, அந்த மாதிரி நீங்கள் என்ன பிடிக்குதோ அதை வைக்கலாம். ஸோ இதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ ஓகே, நம்ம இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் முதல்ல இப்போ ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் PHP MyAdmin பேனல் போயிடலாம்.
ஸோ இதுதான் PHP made URL. லோடாக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இதில் நான் எந்த செக்யூரிட்டி எதுவுமே போடல, டிஃபால்ட்டில் தான் இருக்குது. அதனால் டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும். ஏன்னா லோக்கல் இதில் தான். நீங்கள் இதுவே வெப் சர்வர்லலாம் ஹோஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி PHP myadmin போட்டிங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லும். நான் ஒரு புது டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதை வந்து UTF ஸ்வீடிஷ் CI இது இருக்கக்கூடாது. UTF-16 ஜென்ரல் CIக்கு மாற்றிக்கலாம். டேட்டாபேஸ் நேம் வந்துட்டு டெஸ்ட்டுன்னு போட்டுக்கலாம். டெஸ்ட்டுன்னு ஆல்ரெடி ஒன்று இருக்குது, ஸோ அதனால் அது போட தேவையில்லை. வேர்டுன்னு போட்டுப்போம், க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ ஓகே, இப்போ வேர்டுன்னு ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் ஆச்சு. உள்ள எந்த டேபிளுமே இல்லை, அதுவே பார்த்துக்கோ, நம்ம எதுவும் வரி பண்ணிக்க தேவையில்லை. லெட்ஸ் கோ கொடுத்துட்டு டேட்டாபேஸோட நேம் வேர்டுன்னு கொடுத்தோமா. ஓகே, யூசர் நேம் டிஃபால்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக் ஏதாச்சும் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ரூட்டுன்னு தான் டிஃபால்ட்டாக யூசர் நேம் இருக்கும். பாஸ்வேர்டு எதுவுமே இருக்காது. லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். டேபிளில் WP__ ப்ரிஃபிக்ஸ்லேயே இருக்கட்டும். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மாற்றணும் அப்படின்னா YT_ சும்மா வச்சுட்டு சப்மிட் கொடுத்துடலாம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் காமிக்கும். தென் ரன் இன்ஸ்டலேஷன் கொடுக்கணும். இப்போ சைட்டோட டைட்டில் கேட்கும், டெஸ்டிங் அப்படின்னு கொடுக்கலாம். யூசர் நேம், அதாவது வேர்ட்ப்ரெஸ்க்குள்ளே லாகின் பண்ணுறதுக்கு என்ன யூசர் நேம் வைக்கணும் அப்படின்னு கேட்குது. நான் என் பேரை கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு என் பேரே கொடுத்துக்கிறேன். இங்கே கன்ஃபார்ம் யூஸ் ஆஃப், இங்கே பாஸ்வேர்டோட ஸ்ட்ரென்த்தும் காமிக்கும். ஸோ நான் வீக்காக வச்சுருக்கேன், ஸோ அதனால் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இமெயில் ஐடி சும்மா டெஸ்ட் கொடுத்துக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கரேஜ் சர்ச் இன்ஜின் ஃப்ரம் இண்டெக்ஸிங் திஸ் சைட்டுன்னு இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா சர்ச் இன்ஜின்ஸ் எல்லாமே ஒரு புது சைட் க்ரியேட் ஆச்சுன்னா உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து டேட்டாஸை கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணணும். டிஸ்கரேஜ்னு கொடுத்தீங்கன்னா அது உங்கள் கிட்டேருந்து ஓகே இந்த கமெண்ட் பார்த்த உடனே ஓகே இது நம்ம கிட்டேருந்து டேட்டா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுதுன்றதை பார்த்துட்டு ஸோ அப்படியே திரும்பி போகும். சில டைம் சில சர்ச் இன்ஜின்ஸ் இதை ஹானர் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கும், சிலது சர்ச் இன்ஜின்ஸ் அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ இன்ஸ்டால் வேர்ட்ப்ரெஸ்ன்ற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்ம பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே போட்டாச்சு. ஸோ இதுதான் சக்ஸஸ் மெசேஜ் வந்துடும். நம்ம முடிஞ்ச உடனே லாகின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் பேனல் ஓப்பன் ஆகும். ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். வேர்ட்ப்ரெஸ்ஸை நீங்கள் லோக்கலி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. நீ வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்ஸை நீங்கள் லோக்கலாக டெவலப் பண்ணிக்கலாம். டெவலப் பண்ணி அதை அப்படியே பேக்கப் பண்ணி நீங்கள் திருப்பி சர்வரில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணணும் அண்ட் வேர்ட்ப்ரெஸ்ஸில் என்னெல்லாம் ஃபீச்சர் இருக்குன்ற எக்ஸ்ப்ளோரேஷன் வீடியோ எல்லாமே நான் கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.